சுந்தர சோழர் யம தர்மராஜா வந்து தன்னை அழைத்து செல்ல வரும்போது அதை தடுக்க யாராலும் முடியாது. சின்ன பழவேற்றையால் கூட யம தர்மராஜாவையோ அவருடைய எருமக்கடாவையோ தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்படி அவர் சொன்ன உடனேவே அவருக்கு பக்கத்தில் இருந்த உடைய பிராட்டி வானவன் மாதேவி கண்ணில் நீராக வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்த புலவர்கள்லாம் விம்மி விம்மி அழத் தொடங்கினார்கள். சின்ன பழவேட்டியர் மட்டுமே மனோதளத்தோடு இருந்தார். பிரபு, தங்களுடைய சேவையில் யமனோட போர் சுழுக்கவும் நான் சித்தமாக இருக்கேன் அப்படின்னார் சின்ன பழவேட்டியர். அதற்கு ஐயமில்லை தளபதி, ஆயினும் யமனுடன் போர் தொடுக்கும் சக்தி மானிடர் யாருக்கும் இல்லை. யமனை கண்டு அஞ்சாமல் இருக்கத்தான் நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். புலவர்களே நமனை அஞ்சோம் என்று தமிழகத்தின் தவ புதல்வர் ஒருவர் பாடினார் அல்லவா அப்படின்னு சொன்னார் சக்கரவர்த்தி. ஒரு புலவர் எழுந்து அந்த பாட்டை பாடினார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிணி அறிவோம். சக்கரவர்த்தி இந்த இடத்துல குறுக்கிட்டு, ஆகா, இறைவனை பிரதட்சணமாக தரிசித்த மகானை தவிர வேறு யாரால இவ்வளவு துணிச்சலாக பாட முடியும்? அப்பர் சுவாமிகளுக்கு கொடிய சூளை நோய் இருந்துச்சு, இறைவன் அருளால நோய் நீங்கிச்சு. எனவே பிணி அறிவோம் அப்படின்னு அருமையாக பாடியிருக்கார். புலவர்களே, என்னை பற்றியும் என் கொடைகளை பற்றியும் பாடுவதை நிறுத்திவிட்டு இனி இத்தகைய அருள்வாக்கை பாடுங்கள். அப்பரும் சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் இதுபோல ஆயிரக்கணக்கான பக்திமயமான தீந்தமிழ் பாடல்களை பாடியிருக்காங்க. அப்பாடல் எல்லாவற்றையும் ஒருங்கு சேர்த்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். படித்தும் பாடியும் பரவசம் அடைவதற்கு ஒரு ஆயுட்காலம் போதாது இல்லையா அப்படின்னாரு சுந்தர சோழர். அரசர்க்கரசே, தாங்கள் அனுமதித்தால் அந்த திருப்பணியை இப்போதே தொடங்குகிறோம். இல்லை இல்லை இல்லை, என்னுடைய காலத்தில் நடக்கக்கூடிய திருப்பணி அல்லாது. எனக்கு பின்னாடி இப்படி சொல்லிட்டு தயங்கி நின்ற சுந்தர சோழர் சிந்தனையில் ஆழ்ந்துட்டார். அரண்மனை மருத்துவர் சின்ன பழட்டு அருகில் வந்து காதில் ஏதோ சொன்னார். அதை கவனித்த சுந்தர சோழர் தூக்கி வாரி போட்டவரை போல கண்ணை நன்னா விழித்து சபையோரை பார்த்தார். வேறொரு உலகத்திலேருந்து, மரணத்தின் வாசல்லேருந்து, யமனுலக காட்சியிலேருந்து திடீர்னு திரும்பி வந்தவரை போல சக்கரவர்த்தி தோன்றினார். பிரபு, சங்கப்பாடல் ஒன்றை கேட்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, அதை வரைக்கும் சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் போயிடலாமா அப்படின்னார் சின்ன பழவேட்டியர். ஆமாம் 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 ஆமாம், மறந்துட்டேன். நல்ல காலம். என்னுடைய உடல் மட்டும் இல்லை, உள்ளமும் சுவாதீனத்தை இழந்துட்டு வருது. எங்கள் சங்கப்பாடலை சொல்லட்டும் அப்படின்னாரு சுந்தர சோழர். சின்ன பழவேட்டியர் நல்லான் சாத்தனாருக்கு சமிங்க பண்ணார். புலவர் தலைவர் எழுந்து கூறினார். அரசே, தங்களுடைய முன்னோர்களில் மிக பிரபலமாக இருந்தவர் கரிகால் பெருவளத்தார். இமயமலையில் புலிக்கொடியை பொறித்த மாவீரர். அவருடைய ஆட்சி காலத்தில் பூம்புகார், காவேரிப்பட்டினம் சோழ மகாராஜ்யத்தோடைய தலைநகரமாக இருந்தது. பற்பல வெளிநாடுகள்லேருந்து பற்பல பொருள்கள் மரக்கலன்களில் வந்த வண்ணமாக இருந்துச்சு. பூம்புகாருடைய செல்வப்பெருக்கையும் வளத்தையும் வர்ணிக்கும் சங்க புலவர் ஒருவர் இன்னின்ன நாட்டிலிருந்து இன்னின்ன பொருட்கள் வந்தன என்பதை தெளிவாக சொல்லியிருக்கார். அதை நான் பாடலை பாடி காமிக்கிறேன் அப்படின்ட்டு பாடினார்.
வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த வாரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத் தாக்கமும். பாடல்ல இந்த இடம் வந்தப்ப சுந்தர சோழர் கைகளால் சமிக்கை செஞ்சார். புலவர் நிறுத்திட்டார். தளபதி கரிகார் வளர்த்தார் காலத்தில் ஈழநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு உணவுப் பொருள் வந்திருந்து அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இதை நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த புலவர் விட்டு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதுக்கு தானே இவங்களாம் அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னார். ஆமரசே அப்படின்னு கோட்டை தளபதி ஈன சொற்று சொன்னார். அறிந்து கொண்டேன், இனி புலவர்களை பரிசில் கொடுத்து அனுப்பிவிடலாம் அப்படின்னார் மன்னர். புலவர்களே, நீங்கள் இப்போது விடைபெற்று கொள்ளலாம் அப்படின்னார் தளபதி. புலவர்கள் மன்னருக்கு வாழி அப்படின்னு கோஷம் போட்டே கிளம்பினாங்க. குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலையை எங்கே தொலைச்சோன்னு தெரியாமல் மனக்கலக்கத்தில் இருந்தார் வல்லவராயன். புலவர்களோடையே சேர்ந்து தப்பிச்சு போயிடலான்னு அவர் நினச்சிக்கிட்டு புலவர் நடுப்புற போனார். ஆனால் அவர் எண்ணம் நிறைவேறவில்லை. வாசற்படியை நெருங்கிய போது ஒரு வாலிப இரும்பு கை அவனுடைய கையின் மணிக்கட்டை இறுக பிடித்தது. வல்லவராயன் நல்ல பலசாலி தான். ஆனால் கூட அந்த வஜ்ரப்பிடியின் வேகம் அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் ஒரு குலுக்கிச்சு. அவனை செயலிழந்து போகிற மாதிரி பண்ணிடுச்சு. அவ்விதம் பிடித்த இரும்பு கரம் சின்ன பழவேட்டரோட கரம்தான் என்பதை நிமிர்ந்து பார்த்து தெரிந்து கொண்டான். புலவர்கள் தரிசன மண்டபத்திலிருந்து வெளியேறினார்கள்.